ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி ரொம்பவும் சுவைமிக்க சிக்கன் வச்சு தாங்க மிளகு கறி செய்ய போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டேங்க. பெரிய வெங்காயம் இது 3 எடுத்து நல்லாவே நீட்டு வாக்கில் கட் பண்ணி நல்லா வறுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வறுத்து நம்ம செய்யக்குள்ள நல்லாவே இருக்கும். எப்படி வெங்காயம் வறுக்கிறதுன்ற கீழே உங்களுக்கு லிங்க் தரங்க, வீடியோ பார்த்துங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 50 மில்லி குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 காஷ்மீரி மிளகாய், ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய், ஒரு 4 லவங்கு, சின்னதாக ஒரு 3 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 3 பே லீஃப். இப்போ இது எல்லாமே நம்ம வறுக்க போகிறோங்க எண்ணெயில். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். அதனால நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லாவே வறுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக வெங்காயம் சேர்க்கலை, வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதுக்கு நல்லாவே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த சிக்கனுக்கு இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கலாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எதுவுமே நம்ம இதில் மசாலா போடலைங்க, நல்லா இதுக்கு வதக்கணும். இந்த தண்ணி எல்லாமே இதில் ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணி எல்லாமே நம்ம வற்ற விட்டுக்கணுங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த பவுடர் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காற்றுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லாவே இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு வறுத்தோம் இல்லைங்களா, இது மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிறோம், அரைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைக்கக்குள்ளே அந்த வெங்காயம் நல்லாவே உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் செமி கிரேவி ஆட்டமே தொக்காட்டம் வைக்க போகிறோங்க. கொஞ்சமாக இதில் 2 லீஃப் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துங்க. நான் 2 சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 2 இருக்கும். இதுவுமே இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருந்தோம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கலைங்க. ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா தொக்காட்டம் இருக்குங்க. இது நம்ம மிளகு கறின்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் தேவைக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், நம்ம மிளகு போட்டதும் கொஞ்சம் நேரம் இதுக்கு வேக வைக்கணும். இதில் கொஞ்சமாக இப்போ கரியாண்டர் லீஃபும் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக வச்சுக்கலாங்க. மிளகு போட்ட பிறகு சிக்கன் வேகலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்தே வேக வைங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், நெய் சாதம் எல்லாமே இருக்குங்க. தேவைன்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷு குஷ்கா ரைஸ் கூட இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவுமே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஒரு லைக் போடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் செய்கிறோம். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.